ஹாய் கைஸ், இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட ஃப்ரைடே வந்துட்டு நான் கொடுத்த லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்துட்டு இது இன்னைக்கு மண்டே, அதாவது ஆகஸ்ட் 26. இதில் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பயும் போல் வந்துட்டு 30 மினிட்ஸ் சார்ட்டை வந்துட்டு 3 மினிட்ஸ் சார்ட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட தான் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம வந்துட்டு ஃப்ரைடே கொடுத்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட பாருங்கள், ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரேடு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் வந்துட்டு நம்மளோட டார்கெட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு. நான் இந்த ட்ரேடு வந்துட்டு இன்றைக்கி ஆப்ஷனில் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஒரு நல்ல வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு கொடுத்துருந்தது. ஓகே, இப்போது ஃபின் நிஃப்டியோடதும் பார்த்துடலாம். இது வந்துட்டு ஃபின் நிஃப்டியோட சார்ட்டு. இந்த சார்ட் தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரைடே வந்துட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள், கரெக்டாக வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே தான் வந்துட்டு மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆச்சு. இப்போ இதையுமே வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் சார்ட்டாக வந்துட்டு வச்சுக்கலாம். வந்துட்டு வச்சுக்கிட்டோம். மார்க்கெட் வந்துட்டு மேலே இருந்து ஓப்பன் ஆகிட்டு ஆல்ரெடி வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் இமிடியேட்டாக வந்துட்டு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ நான் ஏன் இன்றைக்கி வந்துட்டு ஃபின் நிஃப்டியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணலை அப்படின்னா, ஃபின் நிஃப்டிக்கு வந்துட்டு பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு பக்கத்துலேயே இருக்குது. பட் பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட இருக்கிறதுனால வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டரை வந்துட்டு எடுக்கிறோம். எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்டாப் லாஸை வந்துட்டு இமிடியேட்டாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எப்படி ப்ளேஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். நான் ரொம்ப வீடியோஸில் ரொம்ப விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஈஸியாக எப்படி வந்துட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு மைண்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு 11 வந்துட்டு ட்ரேடை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ட்ரேடு வந்துட்டு எடுக்காதீங்க. உடனே வந்துட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு ஸ்கில் ஸ்விட்சை வந்துட்டு ஆன் பண்ணிவிடுங்க. நான் எப்போயுமே அதான் பண்ணுவேன். ஸோ அதை பண்ணும் பொழுது தான் வந்துட்டு நம்மளோட ப்ராஃபிட்டை வந்துட்டு லாக் பண்ண முடியும். அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீ மைண்டடாக வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியும். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இல்லை இதில் இன்னும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா அதோட இதுவும் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நான் இந்த சீரியஸ் வந்துட்டு ஒரு 10 வீடியோ தான் வந்துட்டு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நான் அடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்துட்டு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் மினிமம் வந்துட்டு ஒரு 5 ட்ரேடிங் மெத்தடை வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாதான் நம்மளால் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த 5 ட்ரேடிங் மெத்தட் எதுக்காக வேணும் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரே ஒரு ட்ரேடிங் மெத்தட் மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரேடிங்கில் வந்துட்டு அந்த மெத்தடில் ட்ரேடிங் வரல அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம ராங் டைரெக்ஷன் வந்துட்டு எடுப்போம், ராங் டிசிஷன் எடுப்போம். அதனால் வந்துட்டு நம்மளோட கேபிட்டல் வந்துட்டு வைப் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.